அன்பிற்குரிய சகோதரி, எங்களுக்கென்று அல்லாஹு தஆலா ஒரு தனி சுதந்திரமான ஒரு பிரீடமான மார்க்கத்தை தந்திருக்கிறான். தனித்துவமான மார்க்கம். இன்னொருவரிடம் இந்த கடன் வாங்க வேண்டிய மார்க்கம் அல்ல. மற்றவர்களுக்கு நாங்கள் ஒளியாக இருக்கக்கூடிய மார்க்கம். அந்த தனித்துவத்தை நாங்கள் வீட்டிலேயும் பேண வேண்டும், ரோட்டிலேயும் பேண வேண்டும், அரசியல் சபையிலேயும் பேண வேண்டும், பாடசாலைகளில் பேண வேண்டும். எங்களுக்கு எங்கெல்லாம் பேணுவதற்கு இந்த நாட்டிலே அனுமதி இருக்கிறதோ அனைத்து இடத்திலும் பேண வேண்டும். ஏன் இந்த நாட்டிலே என்று சொல்லி பௌத்த சாசனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாட்டில் வாழ்கின்றோம். எங்களுக்கு இந்த நாட்டிலே அனைத்து மத சுதந்திரம் இருக்கிறது. ரெண்டு விடயத்தை கையில் எடுக்கிறார். ஒன்று, இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் ஒரு ஆட்சியை கொண்டு வருவதற்கு இந்த நாட்டில் எங்களுக்கு அனுமதி இல்லை. குற்றமும் தண்டனையும் என்று இஸ்லாமிய அரசியல் சாசனத்தில் இருக்கக்கூடிய அதை கையில் எடுக்க அனுமதி இல்லை. களவெடுத்தால் நாம் யாரையும் கையால் விட்டு இயலாது. மற்றபடிக்கு நாங்கள் இந்த நாட்டிலே இஸ்லாமிய சட்டப்படி எல்லா இடங்களிலே நடப்பதற்கு எங்களுக்கு உரிமை தந்திருக்கிறது. அதை புரிந்து அன்று பிரிட்டிஷ்காரர்கள் இந்த நாட்டை விட்டு போகிற போது தந்துவிட்டு தான் போனார்கள். ஆனால் தான் முஸ்லிம்களுக்கு தனியான விவாகரத்து, திருமண விவாகரத்து சட்டம் தனி கோடு, எல்லோருக்கும் ஒரு பொது கோடு, முஸ்லிம்களுக்கு மட்டும் தனியான ஒரு கோடு இருக்கிறது. எங்களுடைய மத சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. ஆனால் கவலையான விடயம், எங்களுக்கு தந்த உரிமையை நாங்கள் நாசப்படுத்துகிறோம். நாடிலே அனுமதி இருக்கிறது, ஆனால் அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பிரயோகப்படுத்தாமல் அதை நாசப்படுத்துகிறோம். அதிலும் குறிப்பாக முஸ்லிம் மக்களுடைய பிரதிநிதிகள் என்று வரக்கூடிய அரசியல்வாதிகள் இந்த இஸ்லாத்தை கொச்சப்படக்கூடிய விதத்தில் தாங்கள் போகின்ற இடங்களுக்கேற்ப வேஷம் போட்டு மதம் மாறக்கூடிய குஃபார்களுடைய விடயங்களை செய்து இஸ்லாத்தை அசிங்கப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் எங்களுக்கு அழகான அதிகமான நாடுகளில் இல்லாத ஒரு சுதந்திரத்தை இந்த நாட்டிலே தந்திருக்கிறார். சில விடயங்களை இந்த நாட்டின் சட்டம் முஸ்லிம்கள் மீது திணிக்கவில்லை. இன்று பாருங்கள், பாடசாலைகளில் முஸ்லிம் பெண்கள் ஹிஜாப் அணிந்து போகிறார்கள். தடை இருக்கிறதா? இல்லை. ஆனால் முஸ்லிம் ஆசிரியர் என்று வருபவர்கள் டிரஸ் கவரை கலட்டுங்கள் என்கிறார்கள். இந்த நாட்டிலே தாடி வைப்பதற்கு தடை இருக்கிறதா? இல்லை. தாராளமாக முஸ்லிம் வைக்கலாம். ஆனால் முஸ்லிம் பிரின்சிபல்மார்கள் அவர்கள் தாடி இல்லாதவர்களாக இருந்தால், அவர்கள் மேற்கத்தியர்களுக்கு அடிமைப்பட்ட மேற்கத்திய சிந்தனை போக்கு கொண்டவர்களாக இருந்தால், மாணவன் அல்லாஹ்வுக்காக வைக்கிற தாடியை எடி என்று பாடசாலையை விட்டு விரட்டுகிறான். இவர்கள் யார்? யூத கிறிஸ்தவர்களின் வாள்கள். அவருடைய சிந்தனையிலே பாதிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ் மாறு செய்யுங்கள் என்றார்கள். மாறு செஞ்சு நடப்பதற்கு நாட்டு சட்டம் அனுமதித்தது. ஆனால் நீ இங்கே தாடி வைக்காதே என்கிறார். பௌத்தர்களுடைய மத வழிபாடுகளிலே அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றுவார்கள், இந்துக்கள் ஏற்றுவார்கள். இந்த நாட்டிலே எங்களுக்கு ஏற்ற சொல்லி இருக்கிறதா பாடசாலைகளிலே? இல்லை. அந்த அளவுக்கு ஃப்ரீடம். ஒரு முஸ்லிம் எங்கு போனாலும் அவருடைய சுதந்திரத்தை பேணலாம். நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். உண்மையில் தொப்பி போடுவது மார்க்க ரீதியா சுன்னத்தில்லாவிட்டாலும் முஸ்லிம்கள் அணிந்து வரக்கூடிய ஒரு ஆடை. பார்லிமெண்டிலே தொப்பியோடு வருவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது என்று சட்டம் பேசி அதற்கு உரிமை பெற்ற வரலாறை நாம் படித்திருக்கிறோம். அதற்கு அனுமதித்திருக்கிறது இந்த நாடு. ஒரு அரசியல்வாதி தான் ஒரு முஸ்லிமின் பிரதிநிதியாக போகின்ற எந்த சந்தர்ப்பத்திலும் அவன் நினைக்க வேண்டியது என்ன? நான் எங்கு போனாலும் என் காரியம் இஸ்லாத்தை கொச்சப்படுத்துற மாதிரி அமையக்கூடாது. ஏன் நான் முஸ்லிம்களின் பிரதிநிதி? அவருடைய பார்வையில் அவர் முஸ்லிம்களின் பிரதிநிதி. அவரை தலைவராக்கிறவர், பிரதிநிதியாக்கிறவர். ஏனாக்கினார்? யாராக இருந்தாலும் எங்களுடைய உரிமைகளை கேட்பார். அன்புக்குரிய சகோதரே, உரிமை என்றால் உங்களுடைய முதல் உரிமை என்ன? உங்களுக்கு வீடு இல்லை என்பதா? மைதானம் இல்லை என்பதா? தண்ணி இல்லை, தண்ணி வேணும் என்பதா? எல்லா உரிமைகளையும் விட உங்களுடைய முதலாவது உரிமை இஸ்லாத்தின் படி வாழுகின்ற அந்த உரிமை. இன்று எங்களுக்கு நாள் அபிவிருத்தி வேணும் என்பதற்காக எங்களுடைய அரசியல்வாதிகளே மார்க்கத்தை அடமானம் வைத்து விடுகிறார்கள். கிடக்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவன் எதுக்கு கோப்பிட்டாலும் அதற்கு போவதுதான். ஒரு பிரமத சிலைக்கு முன்னர் என்று கும்பிடு போடுவதென்றாலும் அதை செய்கிறான். ஒரு முஸ்லிம் வணக்கம் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. அது குபர். உனக்கு ஒரு தொழில் கிடைக்கிறதா? அந்த தொழிலை நீ வணக்கம் செய்ய வேண்டும் என்று உனக்கு அவசியம் இல்லை. சிந்த பௌத்தர்கள் ஆய்வு என்கிறார்கள், இந்துக்கள் வணக்கம் என்கிறார்கள். ஏன் நீ அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லினார்? சொன்னால் குற்றமா? சொல்வதற்கு தடையா? இல்லை. அதை கற்றுத் தருவதற்கு என்னுடைய அரசியல்வாதிகளுக்கு இயலாது. அவர்களும் சேர்ந்து வணக்கம், அவர்கள் அதிலே மட்டுமா வணக்கம் சொல்வார்கள்? இல்லை. சிலைகளுக்கு முன்னால் சென்றாலும் வணக்கம் போடுவார்கள். அவன் இஸ்லாத்தையே விட்டு விடுகிறான். இதுதான் முஸ்லிம்கள் என்று காட்டி விடுகிறான். இலங்கை நாட்டிலே முஸ்லிம் பாடசாலைகளில் பேண்ட் வாத்தியம் கட்டாயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? கிடையாது. ஒரு அரசியல்வாதி பாடசாலையில் ஒரு கட்டடத்தை கட்ட வருகிறார், அதை ஓபன் பண்ண வருகிறார், அடிக்கல் நாட்ட வருகிறார். இஸ்லாத்துக்கு எதிரான யூத கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரமான அந்த பேண்டு வாத்தியத்தை தான் கொண்டு வரவேற்று அவர்களை மதிக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதா? நிர்பந்தம் இல்லையே. ஏன் உங்களுக்கு என்ற ஒரு இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு கலாச்சாரம் இல்லையா? அதை பேண முடியாதா? நமக்கு ஒன்றுமே இல்லையா?
எல்லாமே அவங்கள்ட்ட வாங்குறதானா? நமது அரசியல்வாதிகள், முஸ்லிம் அரசியல்வாதிகள், முஸ்லிம் தலைவர்கள் எந்த தலைவர் என்று கத்துகிறார்கள். அந்த தலைவர்கள் வெடிச்சுடுகிறார்கள். எவ்வளவுக்கு சுடுகிறார்கள்? 10 ரூபாய்க்கா? 10 லட்சம், 5 லட்சத்துக்கு வடில். 2 ஏழை குடும்பத்திற்கு நீ சாப்பாடு போட்டால் நன்மை கிடைக்கும். 10 லட்சம் என்றால் எத்தனை குடும்பத்தை வாழ வைக்கலாம்? தொழில் இல்லாத 4 ஏழை, 10 ஏழைக்கு 1 லட்சம் கொடுத்து தொழில் கொடு. கட்சிக்காரர்கள் பேர் முஸ்லிம் கட்சி, எல்லாம் முஸ்லிம், எல்லாத்துக்கு பின்னாலே இஸ்லாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் என்ன கட்டிட்டார்? இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வின் உதவி வந்து விட்டால், வெற்றி கிடைத்து விட்டால் என்ன செய்யட்டுமாம்? ஃபஸப்பஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு. இதா ஜாஅ சூரத்து, உங்கள் எல்லோருக்கும் பாடம். அல்லாஹ்வின் உதவியும் வெற்றியும் வந்து விட்டால், கூட்டம் கூட்டமாக மக்கள் இஸ்லாத்திலே நுழைவதை நீ கண்டால் என்ன செய்யட்டுமா? சந்தோஷம் உச்சக்கட்டம். எங்கள் தலைவர் முகமது நபி காட்டிய வழிமுறை என்ன? நீங்கள் பின்பற்றுவதற்கு தெரியாத வழிமுறை என்ன? உன் ரப்பினுடைய புகழை கொண்டு நீ துதிபாடு.